வான தூதர் பாடும் தேவ கானம், ராசா மூவர் சொல்லும் வாழ்த்து செய்தி. கருணை கடலேவா கதிததயாபரவா சுரோதி மறையோர்க்கு சுடரொளிவா அதோனாயே ஆனந்தமே அவளுடன் காத்திருக்கும் ஆடியோர்களை சந்திக்க கருணை கடலேவா கதிததயாபரவா சுரோதி மறையோர்க்கு சுடரொளிவா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். அதிலும் குறிப்பாக திருவருகை காலத்தில் நம்ம பயணிக்க போகிறோம். திருவருகை காலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரிப்பதற்கான ஒரு ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில் இந்த கிறிஸ்துமஸ் வளையம் மற்றும் அதை மெழுகுதிரிகளை நாம் புனிதப்படுத்தி இந்த 4 வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் இந்த திருவளையங்கள், அந்த மலர் வளையங்கள் ஆனது என்ன செய்யப்பட போகிறது? புனிதப்படுத்தப்பட போகிறது. ஆகவே நம்பிக்கையோடு இந்த திருவழிபாட்டில், இந்த திருநிகழ்வில் பங்கெடுக்கும்படியாக உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை தர வந்தார். மீண்டும் வருவதாக வாக்களித்துள்ளார். அவரை வரவேற்க எப்பொழுதும் விழிப்புடனும் பொறுப்புடனும் காத்திருக்க அருள் கேட்டு மன்றாடுவோம். உங்களுடைய பதில்மொழி, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நமது திருவருகை கால கொண்டாட்டங்கள் நம் மீட்பர் இயேசுவுக்கு நம் இதயங்களை திறந்து அவரை வரவேற்கும் வாய்ப்புகளாக அமைய வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். கிறிஸ்துவின் ஒளி பாவ இருளில் மூழ்கியிருக்கும் உலகில் நுழைந்து உலகை ஒளிர்விக்க வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நமக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள திருவருகை மலர்களையும் இயேசுவின் தொடர் வருகையையும் அவரது 2ஆம் வருகையையும் என்றும் நமக்கு நினைவூட்ட மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். கிறிஸ்து பிறப்பு காலம் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பங்கிலும் மகிழ்ச்சியை, அமைதியை அளித்திட வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். எல்லாம் உள்ள இறைவா, முது திரு அவையை தம் மீட்பரின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அவரே மக்களின் அறியாமை, பாவம் என்னும் இருளை நீக்கி அவர்களின் இதயங்களை ஒளிர்விக்கின்றார். இந்த மலர் வளையத்தின் மேலும் திரிகளின் மேலும் உமது ஆசியை பொழிந்தருளும். நீர் வாக்களித்த மீட்பின் அடையாளமாகவும் என்றென்றும் வாழும் கிறிஸ்துவின் பேரழகின் பிரதிபலிப்பாகவும் இவை இருக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கொண்டிருக்கும் நம்பிக்கையை நினைவு கூற நமக்கு அழைப்பினை விடுக்கிறது. இஸ்ரேல் மக்களின் இறைவாக்கினர்கள் அனைவரும் மெசியாவின் வருகையை பற்றி மக்களுக்கு அறிவித்தனர். தாவீதின் மரபிலிருந்து மெசியா பிறப்பார் என்றும் அவர் எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்வார் என்றும் முன்னறிவித்தனர். கிறிஸ்துவின் பிறப்பிலே நமது நம்பிக்கையையும் மலர்ந்தது.
இயேசு மீண்டும் வருவார் என நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகின் வழியாக கிறிஸ்து பெத்லகேமில் உதித்தது போல இயேசு மீண்டும் வந்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்பார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இந்த ஒளியை ஏற்றுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே, எமக்கு நீர் தந்துள்ள நம்பிக்கைக்காக நன்றி கூறுகிறோம். புனிதமாக நேர்மையாக வாழ்வதின் வாயிலாக உம் திருமகனின் 2ஆம் வருகைக்காக எங்கள் இதய குடில்களை தயாரிக்க அருள் பொழிந்தருளும். எமக்காக மனுவாகி எம்மிடையே குடிகொண்டுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவெளிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதே போல திருவருகை காலத்தை நாம் தொடங்குகிறோம். இந்த திருவருகை காலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காலம், அல்லது இயேசுவினுடைய 2வது வருகையை எதிர்நோக்கி இருப்பதில் அதற்காக காத்திருக்கக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அருளடையாளங்கள் வழியாக, இயற்கை நிகழ்வுகள் வழியாக, நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் வழியாக, இறைவார்த்தை வழியாக பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் ஏந்துவதற்காக தயாரிப்பதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் இன்றைய நாளில் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, விழிப்போடு இருக்கணும், ஆயத்த நிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இந்த நாளில், இந்த திருப்பலியில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பல நேரங்களில் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம். இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தானே என்கிற ஒரு அசட்டைத்தனத்தோடு திருப்பலிகளில் நாம் பங்கெடுக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையோடு பங்கெடுக்காம இந்த வருடம் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும், இருளையும், அடிமைத்தனங்களையும் நீக்கி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலமாக அமைந்திட நம்ம விழிப்போடு இருந்து நம்மை நாம் தயாரிக்க, ஆயத்தப்படுத்த, இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தினையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொண்டு வாழ இந்த திருப்பலியில் நம்மையே நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-5 வரை. யூதாவும் எருசலேமும் குறித்து ஆமோஸின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை குழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கருவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தே. எருசலேமேதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின்
அரியணைகள் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 37 முதல் 44 வரை. மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் கொடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய இறைமக்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில், ஆராதனை வளையொலியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்
நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நிறைய புது வருடங்களை கொண்டாடுவது உண்டு. உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு புது வருஷம் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் புது வருஷம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 1லேருந்து இந்த டிசம்பர் 31 முடியக்கூடியது, அது ஒரு புது வருஷம். சீனர்கள் தங்களுக்கென்று ஒரு புதிய ஆண்டை வைத்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த வங்கிகளில் பார்த்தீங்கன்னா வங்கி ஆண்டுனே அவங்களுக்கு ஒரு புது வருஷம் இருக்கும், அது மார்ச் மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். தமிழர்களாகிய நமக்கு நாம் வைத்திருக்கிற புது வருடம் என்பது அந்த தை 1 நாம் அப்படியே நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கணக்கிட்டு அதில் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் பொங்கல் டயத்தில் தான் அந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறது போல் நம்ம கொண்டாடுறோம். இதுபோக சித்திரை மாதத்துலேருந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆரிய பாரம்பரியத்தில் பின்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சித்திரையில் தொடங்கி பங்குனியில் முடியக்கூடிய அதுவும் ஒரு புது வருடமாக இருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பல நாடுகளில் வாழுகிறோம், பல கண்டங்களில் வாழுகிறோம், பல மொழி பேசுகிறோம், கலாச்சார பின்னணியை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசத்தில் நாம் ஆழமாக இருக்கிறோம். இயேசு வழியாகத்தான் நமக்கு மீட்பு வந்தது. அந்த மீட்பு 2ஆம் முறையாக மீண்டுமாய் வந்து நம்மை நீதியின் தீர்ப்புக்கு உள்ளாக்குவார் என்பதை நம்புகிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் அவன் எந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் எப்பேற்பட்ட கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம்ம எல்லாம் இணைக்கக்கூடிய ஒன்று இயேசு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. அதே போல நாம் எல்லோரும் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை வழிபாடுகளில் தொடர்ந்து நாம் அதை பின்பற்றுகிறோம் அல்லவா. அப்ப இயேசுவை நமக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற கத்தோலிக்க விசுவாச வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிற நம்முடைய வழிபாட்டு காரியங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய விதத்திலே நமக்கு ஒரு வழிபாட்டு ஆண்டு என்று இருக்கிறது. அதைத்தான் திருவழிபாட்டு ஆண்டு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த திருவழிபாட்டு ஆண்டானது இன்றுதான் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறில் தொடங்கி நேற்றோட முடிந்திருக்கும். அது வந்து அடுத்த வருடம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தொடர்ந்து வருகிற சனிக்கிழமையோடு அது முடிவு வரும். அப்போ இந்த சைக்கிளை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த திருவருகை காலம் முழுவதுமாகவே இயேசுவோடு பயணப்படக்கூடிய ஒன்றாகவும் இயேசுவை மையப்படுத்தி பயணிப்பதற்கு அழைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இன்றைக்கு பாருங்க, இந்த 4 வாரங்களை நம்ம திருவருகை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சீசன் வரும், கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பொது காலங்கள் கொஞ்சம் கடந்து போகும், ஒரு 10 வாரங்கள் 11 வாரங்கள், அது மார்ச் மாதம் வரை அது போகும். கிட்டத்தட்ட ஒரு 13 வாரங்கள் வரை கூட போகும், பொது காலமாய் கடந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசுடைய பாடுகளை நினைவுகூரக்கூடிய தவ காலம் வரும். அதற்கு பிறகு ஈஸ்டர் காலம் வரும். அப்புறம் பாஸ்கு காலம் தொடர்ந்து அப்படியே வரும். அதற்கப்புறம் மீண்டுமாக இந்த பொது காலங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து 34 பொது காலங்களை கடந்து மீண்டுமாக நமது திருவருகை காலத்திற்குள் நுழைவோம், புதிய ஆண்டில் அடியெடுத்து வைப்போம். இதுதான் நமக்கு இருக்கிற இந்த திருவருகை காலத்தில் இருக்கிற அந்த சர்க்கிள். இயேசுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்ப்பு, மகிமையின் காலம், பொது காலம், இவையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு மீட்பு பயணத்திற்கான ஒரு தகுதிப்படும் பொருட்டு நம்மை அழைக்கக்கூடிய ஒரு காலம். சரியாக சொன்னோம் என்றால் திருவருகை காலம் என்பது ஒரு மீட்பு பயண காலம். எப்பேற்பட்ட ஒரு பயண காலம் அப்படின்னா, தி மிஸ்ட்ரி ஆஃப் இன்கார்னேஷனில் தொடங்கி கிறிஸ்துவை அரசராக பார்க்கக்கூடிய காலம். இன்னும் கூட எளிய முறையில் சொல்ல போனோமா, ஆண்டியாக பிறந்த இறைமகன் அரசனாய் கோலோச்சுகின்ற இந்த ஒரு தொடர் பயணம்தான் இந்த ஓராண்டு கால திருவழிபாட்டு ஆண்டாய் பார்க்கப்படுகிறது. ஆண்டியாய் பிறக்க போகிறார், இவர் மீண்டுமாக எப்படி அரசனாக வரப்போகிறார். ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கதை வாசிக்கிறோம் அப்படின்னா, கதை சுருக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே தொடங்கி அது அங்கே முடிய போகுது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஆண்டியாக பிறக்கிற இவர் அரசராக போக போகிறாரு, ஆண்டியாக பிறந்திருக்கிற இவர் அரசராய் மாறப்போகிறார். இதுக்கு இடையில என்னென்ன நடந்துச்சு, அந்த என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதுல ஒரு கிறிஸ்தவனாக ஒரு விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற நான் என்னை எப்படி ஐக்கியப்படுத்தி கொண்டு என்னுடைய நம்பிக்கையில் வளர முடியும் என்பதை சொல்வதுதான் இந்த திருவருகை காலமாக இருக்கிறது. ஆக இந்த திருவருகை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொது காலங்கள் ஒன்று வரும் பார்த்தீங்களா. இந்த திருவழிபாட்டு ஆண்டில் அதில் 3 சைக்கிள் இருக்கும். சைக்கிள் ஏ, சைக்கிள் பி, சைக்கிள் சி அப்படின்னு இருக்கும். சைக்கிள்னா சுற்று, அவ்வளோதான். அந்த சைக்கிள் ஏல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமாக மத்தேயு நற்செய்தி தான் நமக்கு பொது காலங்களில் தின திருப்பலிகளில் கொடுக்கப்படக்கூடிய நற்செய்தியாக இருக்கும். அதுவே சைக்கிள் பியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கும்.
நேற்றோடு நாம் நிறைவு செய்தோம் இல்லையா சைக்கிள் சி. அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அன்றாட வாசகங்களுக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது லூக்கா நற்செய்தியில் எடுக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும். அப்போ பார்த்துக்குங்க, இந்த 3 காலங்களிலும் இந்த 3 பகுதிகள் வரும். சில பேருக்கு குழப்பம் வரும், என்ன ஒரே தான் ஒரு வருஷம் பூரா மத்தையவே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மற்ற நற்செய்தியெல்லாம் வாசிக்கிறது இல்லையா அப்படின்னா இல்லை. நமக்கு 3 சைக்கிள் இருக்குது. அந்த 3 சைக்கிளில் ஒரு வருஷம் முழுவதுமாக ஒரு நற்செய்தியோடு பயணிப்போம். அது முதல் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு, 2வது சைக்கிளில் பார்த்தா மார்க்கு, 3வது சைக்கிளில் பார்த்தா அது லூக்காவாக இருக்கும். யோவான் நற்செய்தி பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே வரும், சில இடங்களில் தொடர்ச்சியாகவும் வரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த திருவருகை காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னும் பின்னும் பார்த்து ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன் ஃபாதர் முன்னும் பின்னும் பார்த்து பயணிக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இது முன்பின் பார்த்து பயணிக்கக்கூடிய ஒரு காலம். பின்னாடி பார்ப்பது என்பது என்ன? பின்னாடி பார்ப்பது என்பது வரலாற்றில் பிறந்த இயேசுவை பார்ப்பது. முன் பார்ப்பது என்பது வரலாற்றில் பிறந்த இயேசு வாக்குத்தத்தமாய் சொல்லி தந்த அந்த 2வது வருகையை எதிர்நோக்கி அதை முன்னிட்டு அதை நோக்கிய பயணத்திற்கு நம்மை தயார்படுத்துவது. அதுதான் திருவருகை காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். முன்னும் பின்னும் பார்த்து பயணிப்பது. பின்னை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி, ஆனந்தம். முன்னே பார்க்கிற பொழுது ஒரு எதிர்நோக்கு. இதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய காலமாக இந்த திருவருகை காலம் நமக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2ஆம் வருகை தான் இந்த திருவருகை காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள் வாசகங்களும், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களும் கூட நமக்கு மையப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு குழப்பம் வரும், நாம் இயேசுடைய பிறப்பை தானே கொண்டாட போகிறோம், பிறப்பை குறித்து தியானிப்பதை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமாக இறப்பை கடந்து வரக்கூடிய 2ஆம் வருகையை குறித்து ஏன் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்று. முக்கியமாக இது 2ஐயும் இணைத்து பயணிப்பதற்கான அழைப்பாக இந்த திருவருகை காலம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 2ஆம் வருகையை குறித்து விவிலியத்தில் பல கூறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் மட்டுமே 1845 இடங்களில் இது குறித்த குறிப்புகள் இருப்பதாகவும், புதிய ஏற்பாட்டில் 318 குறிப்புகள் இருப்பதாகவும் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது இயேசுடைய பிறப்பை அடையாள விதத்தில் நினைவு கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபாதர் திருவருகை காலத்தில் மாத்திரம்தான் இயேசுவை அடையாள விதத்தில் நம்ம நினைவு கூறுகிறோமா? இல்லை, இயேசுவை நாம் திருவருட்சாதனங்களில் அடையாள முறையில் நாம் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் விவிலியத்தில் நாம் இயேசுவை காணுகிறோம். நம்பிக்கை சமூகத்தில் நாம் கிறிஸ்துவை சந்திக்கிறோம். நற்கருணையில் கிறிஸ்துவை சந்திக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவை சந்திக்கிற நமக்கு அந்த முகமுகமாய் காணக்கூடிய அந்த 2ஆம் வருகையின் போது நாம் எப்பேற்பட்ட தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த திருவருகை காலம் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆக வரலாற்றில் நாம் சந்தித்த இயேசுவை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு தயாரிக்கக்கூடிய காலமாய் இந்த திருவருகை காலம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த திருவருகை காலத்தில் எது அதிகமாக மையப்படும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆலயங்களில் இருக்கிற ஆடம்பரங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கப்படும். குறிப்பாக இன்றைக்கி நான் அணிந்திருக்கிற இந்த உடையை பார்ப்பீங்க. இது நமக்கு தவக்காலத்திலும் இறப்பு நாட்களிலும் அணியக்கூடிய ஒரு உடையை நம்ம இந்த நாளில் அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இது தயாரிப்புக்கான ஒரு காலமாய் இது இருக்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இது தவத்திற்கான ஒரு காலமாய் இருக்க வேண்டும் என்பதையும் இது வெளிப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் திருச்சபை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உடையை நமக்கு கொடுத்திருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்முடைய நண்பர்கள் 2 குருக்கள், நம்ம ஃபாதர் தீபன், ஃபாதர் அமல் 2 பேரும் இங்கே பிலிப்பைன்ஸுக்கு வந்திருந்தாங்க. நான் பல நாளாக கூப்பிட்டு கொண்டு இருந்தேன், என்னுடைய நண்பர்கள் இருவருமே வந்து பாருங்கள், நான் இருக்கிற நாட்டுக்கு வாங்க, உங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நாள் திட்டமிட்டோம். கடைசியாக இப்போ கடந்த வாரம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்களுக்கு வந்த உடனே ஒரு அதிர்ச்சியில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, அவங்க ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் என்னோட வாகனத்தில் வருகிற பொழுது அந்த கிறிஸ்மஸ் பாட்டெலாம் அதில் போடுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சுன்னா, இப்போ நாங்களே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். எங்கள் கோயிலுக்கு முன்னாடி எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது, அங்கெல்லாம் ஜெகஜோதியாக லைட்ஸ்லாம் போட்டு கிறிஸ்மஸ் மரம்லாம் லைட்டு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம், ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். அப்படி மாலில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே அப்படியே கிறிஸ்மஸ் தோரணங்கள் எல்லாமே அப்படி இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு தீபன் ஃபாதரும் அமல் ஃபாதரும் வா அப்படின்னாங்க. என்னன்பா இது போல் சீக்கிரமாக கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் உண்மை. இங்கே கிறிஸ்மஸ் ஒரு கோலாகல கொண்டாட்டமாக செப்டம்பர் மாதத்திலே இங்கே ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் கொண்டாடுவாங்க. அப்படின்னு நான் சொல்லும் போது, இன்னும் 3 மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கான விளக்கத்தை நான் சொன்னேன். நம்ம ஊர் மாதிரி இல்லை நண்பா, இங்கே
இங்கே எப்படி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருக்கும், காது ஊத்து இருக்கும், பக்கத்து வீட்டுக்கார இந்துக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா கோயிலுக்கு வந்தால் நம்மளை கூப்பிடுவாங்க, ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நமக்கு செய்வாங்க. நம்ம வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறதில்ல, நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதில்லை, அல்லது இந்துக்களுடைய விழாக்களை கொண்டாடுவதில்லை. ஆனால் இந்துக்கார வீட்டில் ஏதாவது பலகாரம் பண்ண செஞ்சாங்கன்னா நமக்கு கொடுப்பாக ஒரு சகோதர உணர்வோடு. நாம் கொண்டாடலைனாலும் நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் கொண்டாடுகிற பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், நமக்கு ஒரு திருவிழா போல ஒரு ஃபீல் இருக்கும். அதையும் கடந்து நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காது ஊத்து கொண்டாடுவோம், இப்போ புதுநன்மெல்லாம் நம்ம பெருசாக வைக்கிறோம், அப்புறம் மறுவீடு போகிறது, பொண்ணு பார்க்குறது, இப்படி ஏகப்பட்ட கலாச்சார விழாக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்மஸ் என்பது கொஞ்சம் சுருக்கமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக கூட நான் பார்க்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு இருக்கிற 3 விழாக்கள் அப்படின்னு 2 விழான்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்று கிறிஸ்மஸ்ஸு, அது வந்து ஒரு 100, அது 10க்கு 8 மார்க் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாட்ட ரீதியில். ஈஸ்டர் பெருசாக கொண்டாடுவாங்க, ஆனால் 10க்கு 4 மார்க் தான் கொடுக்க முடியும். இதை கடந்து இங்கே பெரிதாக எந்த கொண்டாட்டங்களும் பெரிதாய் கொண்டாடப்படுவதில்லை. கல்லறை திருவிழாவை கொண்டாடுவார்கள். அதனால கிறிஸ்மஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபீஸ்டிங்கெல்லாம் அப்படியே காத்து கொண்டு இருப்பாங்க. அதுவும் அப்படியே இந்த ஹைப் ஏற்றுவாங்க. நவம்பர் வந்துருச்சு அப்படின்னாவே போனஸ் அறிவிக்கிறது, 13th மந்த் பேன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் 1 மாதம் லீவு இருக்கும். அதை வந்து உண்மையிலே இந்த கிறிஸ்மஸை தி செரிஷ் வித் த மூட் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருவருகை காலம் முழுக்க நமக்கு ஒரு இயேசுவுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதற்கும் ஒரு தகுதியான ஒரு தயாரிப்பு காலமாய் இங்கு இருக்கிறது. சரி, இந்த திருவருகை காலத்தில் ஆலயங்களில் மையப்படக்கூடிய காரியங்கள் ஒன்று நம்முடைய உடை, 2வது சொல்ல போனோம்னா இந்த விளக்கு பொருத்துவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 விளக்குகள் வைத்து கொளுத்துவாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை விளக்கத்தை இன்னைக்கு நாங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து அட்வென்ட் ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்வென்ட் ரீத்னா ஒரு பச்சை கலரில் ஒரு ரவுண்டாக வந்து ஒரு கொடி போல் அல்லது ஏதாவது ஒரு செடியை வச்சு சுற்றி வச்சுருப்பாங்க. நடுவில் 4 திரிகளை வைத்திருப்பாங்க. அதில் 3 திரி வந்து ஊதா கலரில் அல்லது பர்பிள் கலரில் இருக்கும். ஒரு திரி மாத்திரம் ரோஸ் கலரில் இந்த நாட்களில் வைப்பாங்க. ஒவ்வொரு திரியும் நமக்கு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லுகிறது. அதை சுற்றி வைத்திருக்கிற அந்த பச்சை நிற வளையமே ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அந்த பச்சை நிறத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வளையம், அது ஒரு பூக்கொத்தாக இருக்கலாம், அது கிளையாக இருக்கலாம். அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், கடவுள் இயேசு ஆண்டவர் முதலும் முடிவுமற்றவராக இருக்கிறார். அதனால தான் அதை வட்ட வடிவில் வைப்பாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வச்சு செய்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. முறைப்படி பார்த்தா அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு கொடியில் நம்ம பிச்சு வச்சு செய்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது அந்த வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ரீத்து, நீங்கள் தலையில் வைக்கக்கூடிய அந்த ரீத்து, அந்த வடிவில் செய்யப்படுவதனுடைய நோக்கம், ஆண்டவர் முதலும் முடிவுமற்றவராக இருக்கிறார். வட்டத்தில் நீங்கள் எங்கே முதல்ல கண்டுபிடிச்சு வட்டத்தில் எங்கே நீங்கள் முடிவை கண்டுபிடிக்க முடியும், அதை சொல்லுகிறது. அதையும் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4 திரிகளை பயன்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இந்த அட்வென்ட் கேண்டில்ஸ் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து வரலாற்றில் பார்க்கிறத விட மக்களுடைய கலாச்சாரத்திலேருந்து வருகிறது. அப்போல்லாம் அந்த குளிர்காலங்களில், குளிர்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த குளிர்காலம், இந்த வின்டர்ன்றது ஒரு கொடுமையான ஒரு நாட்களாக தான் இருக்கும். நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும் போது, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, யூரோப்பில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் அல்லது கனடாவில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே பனிப்பொழிவில் அந்த ஜர்க்கெலாம் போட்டுக்கிட்டு அந்த குளிர்காலத்துக்குரிய உடையெல்லாம் போட்டுட்டு அவங்க நடந்து போகும்போது, பனியில் நடந்து போகிறது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் 2 முறை நான் போனேன். 2 முறையும் போகும்போது அங்கே கிளைமேட் வந்து +10 +7 அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கே எனக்கு ஜெர்க்கின் போடும்போது அவ்வளோ குளிர் நடுக்கமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அந்த குளிர் எவ்வளவு கொடுமையானது என்று. அப்படி குளிரின் கொடுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த குளிர்காலத்தில் இரவு அதிகமாக இருக்கும். அந்த குளிர்காலத்தினுடைய இரவு தணிந்து அந்த ஸ்ப்ரிங் எப்படா வரும்னு ஒரு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிற பொழுது, அந்த குளிர்காலத்தினுடைய இரவை தணிப்பதற்கும் அந்த குளிர்காலத்துடைய இரவு சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு விளக்கை கொளுத்தி வைப்பார்கள். அந்த விளக்கு தான் நமக்கு அப்படியே பாரம்பரியத்தில் கடந்து வந்து அது நமக்கு இங்கே வந்து இன்னைக்கு அட்வென்ட் கேண்டில்ஸாக வந்துருச்சு. குறிப்பாக ஜெர்மனியில இருந்து தான் இது வந்ததாக வரலாற்று பூர்வமாக அதை நிரூபிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் 4 கேண்டில். என்னது? ஒரு கேண்டில் வந்து குறிப்பாக இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் ஏற்றப்படுகிற அந்த மெழுகுதிரிக்கான பேர் வந்து நம்பிக்கையின் திரியாக இருக்கிறது. நாளையுமே சொல்லுறேன். முதல் திரி நம்பிக்கையின் திரி, 2வது திரியானது
அமைதியின் திரியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது மெழுகுதிரி மகிழ்ச்சியின் மெழுகுதிரியாகவும், நான்காவது மெழுகுதிரி அன்பின் மெழுகுதிரியாகவும் இருக்கிறது. இந்த 4 என்ன அப்படின்றத ஒவ்வொரு வரியில சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நம்பிக்கையின் திரி. அது என்ன நம்பிக்கை? நம்பிக்கை ஹோப் கிரைஸ்ட் கம்மிங், ஆண்டவருடைய 2வது வருகை உறுதியாய் திண்ணமாய் தீர்க்கமாய் இருக்கிறது என்பதும், அந்த 2வது வருகையின் பொழுது அனைத்து விசுவாசிகளும் அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையை சொல்லக்கூடியது தான் அந்த முதல் திரி. இந்த வாரத்தில் இன்றைக்கு உங்களுடைய ஆலயங்களில் ஏற்றப்பட்ட அந்த திரி, அது நம்பிக்கையின் திரியாக அறியப்படுகிறது, முதல் திரி. 2வது திரி என்ன அப்படின்னா அமைதியின் திரி அப்படின்னு சொல்றாங்க. அமைதியின் மெழுகுதிரி. அது என்ன சொல்லுகிறது? பீஸ் கிரைஸ்ட் பிரிங்ஸ் டு த வேர்ல்ட். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அந்த அமைதியை சொல்லக்கூடியதாகவும், உள்ளூர ஒரு அமைதியை நாம் பெற வேண்டும், இன்னர் பீஸ், அதற்கான ஒரு தேடலாகவும், அதையும் கடந்து அடுத்தவருக்கு நாம் அமைதியை சொல்லக்கூடியவர்களாக அல்ல, கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த 2வது திரி, அது அமைதியின் திரி என்பதை நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு நாம் போகிற பொழுது ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்தில் பீஸ் பி வித் யூ, பீஸ் பி வித் யூ. நம்ம சமாதானம் சொல்கிறோம் இல்லையா? பீஸ் பி வித் யூ, பீஸ் பி வித், அமைதின்னு சொல்கிறேன். இப்போ நான் அமைதி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அப்போ நம்ம வார்த்தையால் சொல்கிற இந்த அமைதியை நம்ம அவர் செயலில் அவர் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு அமைதியை நல்கக்கூடிய ஒரு சாதனமாய், ஒரு வழியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த 2வது திரியாக இருக்கிற திருவருகை காலத்தின் 2வது திரியாகிய அமைதியின் திரி நமக்கு சொல்லுகிறது. இந்த 3வது திரி கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னா கௌதாத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. லாத்தின்ல ரிஜாய்சிங் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஜாய்சிங் அட்வென்ட் சண்டே. அப்போ எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் செய்தி! த இம்மனன்ட் அரைவல் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய சமீபமாய் காத்திருக்கிற அந்த வருகையை குறித்த ஒரு நம்பிக்கை தரக்கூடியது தான் இந்த 3வது திரியாக இருக்கிற அந்த ரிஜாய்சிங், மகிழ்ச்சியின் திரியை நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு பிறப்பு என்பதே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி நீங்கள் முதல் வாரத்திலே நம்ம கொண்டாடலாமே ஃபாதர், அதையா 3வது வாரத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பயணத்தில் வருகிற பொழுதுதான், அதனுடைய எதிர்பார்ப்பில் வருகிற பொழுதுதான் அந்த விழாவினுடைய மகிழ்ச்சி, அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வரும் என்பதனால் என்னவோ அது 3வது வாரத்தை ஒரு எக்ஸ்பெக்டட் வீக்காக அதை வச்சிருக்கிறாங்க. 4வது திரிக்கு அன்பின் திரி, அது the candle of love என்று அதை சொல்லுகிறார்கள். அது என்னது? God's selfless love for humanity by sending his son. கடவுளுடைய எதிர்பார்ப்பற்ற ஈடு இணை இல்லாத அந்த அன்பு, அந்த அன்பினுடைய உச்சம், தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய அந்த ஆண்டவருடைய ஒப்புயர்வில்லாத அன்பை நினைத்து கலிகூறி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக அல்லது காலமாக திருவருகை காலத்தினுடைய 4வது வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொன்னது பார்த்தீங்களா, 4 வாரங்கள். முதல் வாரம் நம்பிக்கை அடிப்படையாகவும், 2வது வாரம் அமைதியை மையமாக கொண்டும், 3வது வாரமானது மகிழ்ச்சியை மையமாக கொண்டும், 4வது வாரம் அன்பை மையமாக கொண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ அல்லது பர்பிள் கலருக்கு மத்தியில் ஒரு ரோஸ் கலர் வச்சிருப்பாங்க. குறிப்பாக ஒரு சில இடங்களில் வெள்ளை கலர் மெழுகுதிரியும் வைத்திருப்பாங்க. அந்த வெள்ளை நிற மெழுகுதிரி அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு இரவு திருப்பலியிலே குருவானவர் அந்த விளக்கை ஏற்றுவார். அப்போ உங்க சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த வெண்மை நிற மெழுகுதிரியானது இயேசுவை குறிக்கிறது. பாலனாய் பிறந்திருக்கிற இயேசு இருள் அகற்றி புது ஒளி தருவதற்காக, புத்துயிர் தருவதற்காக இந்த மண்ணில் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் அந்த திரையானது கொளுத்தப்பட்டு அந்த நாளிலே கொண்டாடுவாங்க. பிரியமான இறை பிள்ளைகளை, இதுதான் இந்த நாட்களில் நாம் கொண்டாடக்கூடக்கூடிய இந்த திருவருகை காலத்தில் எப்பேற்பட்ட ஒரு முன் தயாரிப்போடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக எனக்குள் தோன்றிய ஒரு சிறு சிந்தனை. அதைத்தான் உங்களோடு இந்த நாளில் நான் பகிர்ந்து கொண்டேன். அதையும் கடந்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மீன் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2 பேர் ஒரு இடத்துல இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மத்தேயு நற்செய்திக்கு என்று ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த பின்னணி புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த விவிலியம் தெளிவாக புரியும். ஆனால் இது 2ஆம் வருகையை குறித்து, 2ஆம் வருகையின் போது எப்பேற்பட்ட காலநிலை மாற்றங்களும் எப்பேற்பட்ட செயல்நிலை மாற்றங்களும் ஏற்படும் என்பதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்றாரு. இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த நற்செய்தியினுடைய உள் விளக்கம் உங்களுக்கு புரியும். மத்தேயு நற்செய்தியாளருடைய ஆடியன்ஸ்
எப்போவுமே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு படைப்பு சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய படைப்பு உண்மையிலே பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் யாருக்காக அதை படைக்கிறீங்க அப்படின்றது தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகளுக்காக ஒரு காமிக் எழுதுறீங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு ஏற்றார் போல காட்சிகள் அமைக்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு ஏற்றார் போல கதாபாத்திரங்கள் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும். ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய விதத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய படம் எடுக்கிறாங்கன்னா அதற்கேற்றாப்புல கதைகளத்தை அமைக்கணும். அப்போ அவங்களுக்கு ஏற்றாற்போல காட்சிகளை நம்ம அமைக்கணும். அப்போ தான் அந்த படம் அது உருவாக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும். அதே போல மத்தேயு நற்செய்தியாளர் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் எழுதலை. பட் இன்னைக்கு நாம் அதை எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அவருடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவிய அந்த கிறிஸ்தவர்களுக்காகத்தான் அவர் எழுதுகிறார். இன்னைக்கு சொல்லப்பட்ட பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 பேர் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தரை விட்டுவிட்டு ஒருத்தரை எடுத்துக்கொள்ள போயிடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா கத்தோலிக்க இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு யூதத்திலிருந்து மாறி வந்தாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த யூதர்கள் கோமாளிகளை போல பார்ப்பது உண்டு, அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறது உண்டு. ஆனால் பாரம்பரியமாக நமக்குன்னு ஒரு மதம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு எருசலேம் ஆலயம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு தொழுகை கூடம் இருக்கிறது, நமக்கென்று குருக்கள் இருக்கிறார்கள், நமக்கென்று புனித நூல் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு மதத்தை விட்டுவிட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்ட இந்த அபச்சாவை பெற்ற இந்த இயேசுவை தன்னுடைய தலைவர் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்களை ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அப்போ அதே யூதர்களே அவர்களை பார்த்து என்ன கேட்கறது அப்படின்னா, உங்களை அழைத்த ஆண்டவரையும் எங்களை அழைக்கல அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கறது. யூத மதத்திலிருந்து புதிதாக கிறிஸ்துவை தழுவி கிறிஸ்தவத்தில் மாறியவர்களை பார்த்து அந்த யூதத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்களாக கூட இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊர்க்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னை அழைத்த அதே இயேசு, உன்னை தொட்ட அந்த இயேசுடைய வார்த்தை ஏன் என்னை தொடவில்லை? எனக்கே அந்த அழைப்பு கிடைக்கவில்லை? உன்னுடைய கடவுள் போனியான கடவுள், நீனாக நினைத்து கொண்டிருக்கிறாய் கடவுள் உன்னை அழைத்திருக்கார் என்று, நீனாக நினைத்து கொண்டிருக்கிறாய் இயேசுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களுக்காகத்தான் இந்த வசனம் எழுதப்படுகிறது. இந்த இப்பேற்பட்ட விமர்சனத்தை, ஒரு கேலியான இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது உண்மையிலே கிறிஸ்தவர்களுக்கு, அந்த யூதத்திலிருந்து மாறிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவங்க சொல்றது சரியா தானே இருக்கிறது, என்னோடு பேசிய ஆண்டவர், என்னை கிறிஸ்தவனாக வாழ அழைத்த ஆண்டவர் ஏன் அந்த யூதனை அழைக்கவில்லை அப்படின்னு நினைத்து அந்த குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் இந்த இறைவார்த்தை பகுதியை மத்தேயு அழகாக சொல்லுகிறார். ஏன் அப்படி நினைக்கிற? 2 பேர் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உரிமை உண்டு, ஒருத்தரை விட்டுட்டு போகிறதுக்கு உரிமை உண்டு. 2 பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி உண்டு, இன்னொருத்தனை விட்டுட்டு போகிறதுக்கு வழி உண்டு. ஏன் எடுத்தா என்று கேட்பதற்கு உனக்கு நியாயம் உண்டு, ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பது நியாயமில்லை என்பதை தன்னுடைய மக்களுக்கு சொல்லும் விதமாகத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இறைவார்த்தை பகுதியை அமைத்திருந்தார். பிரியமான இறை பிள்ளைகளே, இன்னும் 4 வாரங்கள் இருக்கிறது. உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இன்னமும் நீங்கள் ஆராதனையில் ஒவ்வொரு நாள் திருப்பலியில் நீங்கள் திருப்பலி பார்க்கிற பொழுதும் கூட இந்த திருவருகை காலத்தினுடைய மையமாய் நான் சொன்ன எல்லா செய்திகளும் அது உள்ளூர வந்து போகும். நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபாதர் நீங்கள் சொன்னதே அவர் சொல்கிறார் நினைக்கக்கூடாது, அவர் சொல்கிறதான் ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த திருவருகை காலத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை, இந்த திருவருகை காலத்தினுடைய ஒட்டுமொத்த பயணத்திற்கான ஒரு மேப்பை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள்லாம் டூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக ஹோலி லேண்ட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போனோடனே உங்கள் கையில் ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இங்கே போகும்போது இதை பார்க்க முடியும், எருசலேம் போவீங்க, அங்கேருந்து இயேசுடைய பிறந்த இடத்துக்கு போவீங்க, அப்புறம் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற இடத்துக்கு போவீங்க, இங்கே எல்லாத்தையும் நமக்கு சொல்லி காமிச்சிருவாங்க. மேப்பில் எல்லாமே இருக்கும். நம்ம அப்படியே பயணப்பட்டு போனோம் அப்படின்னா நிறுதியில் நமக்கு அந்த ஹோலி லேண்ட் போயிட்டு அந்த நிறைவு கிடைக்கும். அப்போ இந்த மறையுரை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய மறையுரை பகிர்வானது உங்களுக்கு ஒரு மேப்பு போல, இதுதான் திருவருகை காலத்தில் நடக்க போகிறது. ஃபாதர் வருஷம் திருவருகை காலம் வரத்தானே ஃபாதர் செய்து, போன வருஷம் இதைத்தானே பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் போன வருஷம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்ட மேப் உங்கள் கையில் இருந்துச்சான்னு தெரியல. நான் உங்களுக்கு அந்த மேப்பை நான் கொடுத்துருக்குறேன். இந்த பயணத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு பல குருக்கள் உங்களுக்கு இந்த நாளில் வழிகாட்ட இருக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை வலையொலி பார்க்கக்கூடிய உங்களுக்கு நம்முடைய குருக்கள், உங்களுடைய பங்குகளில் இருக்கக்கூடிய குருக்கள் இந்த நாட்களில் சிறப்பாக பங்குசாமியார்கள் தியானங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பாவசங்கீதனம்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. கலந்து கொண்டு உங்களை நல்ல விதத்தில் தயாரித்து ஆண்டுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு ஒரு சேர கொண்டாடி உலகத்தின் மீட்பராம் ஒளியாம் கிறிஸ்துவை இந்த மண்ணில் மனிதனாய் அவதரிக்க போகிற அந்த நல்ல நாளை, கிறிஸ்து பிறப்பை டிசம்பர் 25 கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவருக்குமே இந்த தவக்காலத்தினுடைய நான் கொடுத்திருக்கிற இறைச்செய்தி பயணத்திற்கான வழியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்
உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆராதனை வலையொலியின் அனைத்து குருக்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரே, அனைத்து இறைவன் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்திற்கு மனித உழைப்பின் பயன்பான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கணும். இது எங்கள் வாழ்க்கைக்கு அப்பமாகுமா வாழ்த்து பெறுவாராக. அனைத்து உலகின் இறையவனே, உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். அனைத்து உலகின் இறையவனே, உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். நாங்கள் எங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்து உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்களானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்களானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.